ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு கிளாஸ் 8 தான் பார்க்க போகிறோம். இதில் ஷார்ப் எட்ஜஸ் டிசைன்லாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நேற்றே வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வந்து எப்படி ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வர்றது, அப்புறம் வந்து க்ரீப்பிங் செயின் ஸ்டிச் வந்து நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கி வந்து எப்படி அதை வந்து அந்த டிசைனில் வந்து நம்ம போடுறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், நான் கர்வாக வந்து ஃபஸ்ட்டு நான் அந்தமாரி லைன் போட்டுக்கிட்டேன். நீங்கள் அதுமாரி கர்வாக ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கொடி டிசைனில் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீடிலோட அந்த ட்ராயிங்கோட டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட நீடில வந்து திருப்பணுமே தவிர்த்து நீங்கள் வந்து ஸ்டாண்டையோ திருப்பக்கூடாது, இல்லை நீங்கள் வந்து மாறி மாறி உக்காந்தும் போடக்கூடாது. சரிங்களா? அந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட நீடில தான் திருப்பணும். பாருங்கள், இது வந்து நான் ஒரு இது வந்து நான் ஜரி த்ரெட்டில் போட்டிருக்கேன், மீதி இது வந்து நான் சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் போடும்போது ஜரி த்ரெட்லையும் போடணும், சில்க் த்ரெட்லேயும் போடணும். சரிங்களா? பாருங்கள், இப்போ வந்து நான் சில்க் த்ரெட்டில் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டுட்டு பாருங்கள், நான் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் இந்த மாதிரி டிசைன்லலாம் போடுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டிங்க அப்படின்னா தான் அழகாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல். சரிங்களா? நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ், கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அதேமாதிரி யாராவது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளாஸோட டீட்டெயில்ஸை வந்து நான் சொல்கிறேன். பாருங்கள், இதையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் மொத்தம் 4 டைரெக்ஷன் இருக்குது. நானே உங்களுக்கு வந்து 3 டைரெக்ஷன் போட்டு காமிச்சிட்டேன். மேலே பார்த்த மாதிரி, கீழே பார்த்த மாதிரி, அப்புறம் அந்த சைடில் பார்த்த மாதிரி. இப்போ நீங்கள் போடும்போது இந்த சைடு பார்த்த மாதிரியும் போடணும். உங்களுக்கு அங்கே நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரியும் போடணும். சரிங்களா? யாருக்காவது வந்து எண்ணாட் வந்து எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அது போய் பாருங்கள். பாருங்கள், நான் ஏற்கனவே போட்டிருந்தேன், பட் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து திரும்பவும் எப்படி போடுறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரீ ஹேண்டாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து இந்த மாதிரி கொடி டிசைனு இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த டிசைன், அதாவது இந்த ஷார்ப் எட்ஜஸும் கர்வும் இருக்க மாதிரி எந்த டிசைன் வருதோ நீங்கள் அழகாக அதை கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பி விடுங்க. பாருங்கள், ஸ்டிச்சஸ் வந்து எப்போதும் போல் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டு நான் வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கிட்டே வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த இது ஸ்டெம்மில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதான் அந்த கொடி மாதிரி போகுது இல்லைங்களா, அதில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். எனக்கு வந்து அந்த கொடி டிசைனும் அந்த கர்வ் டிசைனும் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றதுனால நான் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த கர்வில் இருந்தே நான் ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? பாருங்கள், அதே மாதிரி டைரெக்டாக மேலே போகாமல் அந்த சைடில் வந்து லீஃப் இருக்குது, அதனால நான் அந்த லீஃபோடு சேர்த்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் நான் அடுத்த இதுக்கு போகிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்கள் வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு நல்லா கிளியராக புரிகிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பவும் நான் மேலே ஏறுறேன். பாருங்கள், இப்போ நம்ம மேலே போகாமல் அந்த கர்வ் வருது இல்லைங்களா, அந்த டிசைனில் வந்து சைடில் போய் அந்த டிசைனை முடிச்சுட்டு தான் நம்ம திரும்பவும் மேலே போகணும். எப்படின்னு பாருங்கள், இந்த டிசைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணாட் போட்டுட்டு நீங்கள் திரும்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா அந்த முனையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பார்த்திங்க, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் அந்த ஏற்கனவே நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா செயின் ஸ்டிச்சு, அது உள்ளார இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் அது தனியாக தெரியாமல் உங்களுக்கு வந்து அது அப்படியே ஜாயின் பண்ணி வர மாதிரியே இருக்கும். இப்போ கர்வாக வந்து நான் மேலே வந்து மேல் ஸ்டிச்சுக்கு நான் போயிடுறேன். உங்களுக்கு அந்த லீஃப் வந்து நான் தனியாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஆனால் இந்த சைடில் இருக்க லீஃபை வந்து நான் அதோட தான் சேர்த்து ஜாயின் பண்ணி தான் போட போகிறேன். உங்களுக்கு நான் ஒரு லீஃபை விட்டும் காமிச்சிருக்கேன், சேர்த்து போட்டும் காமிச்சிருக்கேன். நல்லா கிளியராக பாருங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டேன்றீங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் உங்களுக்கு வந்து அதில் எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஐடியா சொல்லியிருக்கேன், ட்ரிக்ஸ் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோஸை வந்து ஃபுல்லாக பார்க்காம பாதியாக ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நான் வீடியோவில் சொன்ன டவுட்டே கிளியர் பண்ணதே வந்து நீங்கள் என்கிட்ட வந்து டவுட்டாக கேட்குறீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் மெயினாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் என்ன சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்,
எதனால் அந்த ஸ்டிச்சிங்கு வருது, எதனால் இப்படி போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் அது புரியும். பாருங்கள், இப்போ நான் அந்த லீஃப் ஆரம்பிக்கும்போது நான் தனியாக எடுக்கலை. நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டிச் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது உள்ளே இருந்து தான் எடுத்தேன். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து இந்த கொடி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை போட போகிறோம். பாருங்கள், நான் வந்து அந்த ஆல்ரெடி போட்டிருக்கக்கூடிய செயின் ஸ்டிச் உள்ளார இருந்து எடுத்து நான் அப்படியே ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாமே போட்டு எடுக்கலாம். இந்த டிசைன் தான் போடணும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் போட்ட டிசைனுமே நீங்கள் போட்டு அனுப்பலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கூட போட்டு அனுப்பலாம். உங்களுக்கு புரியணும் அப்படியே சொல்லிட்டு விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த மாதிரி டிசைன் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த மேலே நீட்டிகிட்டு இருக்கிறது வந்து கீழ் வழியாக நீட்டியில் விட்டு இழுத்தோம் அப்படின்னா அது வந்து உள்ளார போயிடும். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் இது முடிச்சாச்சு. செகண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த கர்வாக போட்டிருக்கேன், அதை என்ன ஜிக்ஸாக்காக போட்டிருக்கேன் கோடு வந்து. நீங்கள் ஸ்கேல்லையும் போட்டுக்கலாம், இல்லை ஃப்ரீ ஹேண்டாகவும் வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், எப்போதும் போல் பேக் ஸ்டிச் போட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த இடத்துல ஷார்ப் எட்ஜஸ் வர்றதுனால மேலே குட்டியாக ஒரு லாக் ஒன்று போட்டுட்டு தான் நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு குட்டி குட்டி நுணுக்கங்களையுமே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஆரி ஒர்க் இன்னும் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஓகேங்களா? நான் போட்ட மாதிரி நீங்கள் போட்டு நம்மளோட குரூப்புக்கு அனுப்புங்க.